2025ல் எல்லாருக்கும் ஃபேமஸான பஜாஜோட ஜெம் அப்படின்ற ஒரு பைக் தான், மோஸ்ட் செல்லிங் பைக் தான் இந்த பல்சர் 150. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத ஆளே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த வண்டி ட்ரீம் பைக்காகவும் இருந்துச்சு அந்த மூவிக்கு அப்புறம். ஸோ இந்த வண்டியை வாங்கலாமா வேணாவா, ப்ரோ அண்ட் கான்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜாஜ் பல்சர் 150 இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 149.5 cc 13.8 bhp 8500 rpmலையும் 13.25 Nm டார்க்கு 6500 rpmலையும் ரிலீஸ் பண்ணோம். இதோடைய ப்ரோலேருந்து ஆரம்பிப்போம். என்னடா அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷனில் நெகட்டிவாக சொன்னது எல்லாமே அதோடைய பிக்கப் தான். பிக்கப் வந்து கொஞ்சம் அடி வாங்குது, சில நேரத்தில் பிக்கப் தர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இது இப்போ வந்து 2025 மாடலில் கொஞ்சம் வந்து அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓட்டுற மாடலில் எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்தவித ஸ்ட்ரகிளெல்லாம் எதுவும் ஆகலை. இப்போ வந்து இதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த 150 cc நல்லா தான் கொடுத்துருக்காங்க. எந்தவித பர்ஃபார்மன்ஸ் வந்து லேக் எதுவுமே கிடையாது, நல்லா தான் இருக்கு. அடுத்த ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய மைலேஜ். ஆமாம், இப்போ வந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 to 55 மைலேஜ் வந்து இதுக்குள்ளே நீங்கள் ஓட்டுற ஸ்டைலிங்கை பொறுத்து வேரி ஆகும். அதே நேரத்தில் சிட்டி அண்ட் ஹைவேக்கும் மைலேஜ் வேரி ஆகும். நான் எதுக்காக 45 to 55 சொல்கிறேன்னா இதுக்கு வந்து முன்ன பின்ன கிடைக்கும், அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு 45 to 50 மைலேஜாக உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அடுத்து இதோடைய ஸ்பீடோமீட்டர்லாம் டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. இது ஆக்சுவலாக நான் எந்த விஷயத்துலையும் இது மாதிரி சொல்ல மாட்டேன், ஏன்னா இதை நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இது ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபியூச்சர்ஸாக எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட உங்களுக்கு வருது. பிரேக் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்குது, பட் வந்து ரொம்ப குட்டாக இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. பட் பிரேக் நல்லா தான் இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஒரு நல்ல அப்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மெயினாக இந்த வண்டியை வாங்குறதுக்கான காரணமே ஃபேமிலி யூசேஜுக்கு தான். நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இந்த ஃபேமிலி யூசேஜுக்கு தான். ஃபேமிலிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க வண்டி. ஃபேமிலிக்கு அழகாக வந்து உங்கள் ஒய்ஃபு குழந்தைய முன்னாடி உட்கார வச்சு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் நிறைய டைம் இப்போவே வந்து நீங்கள் ரோட்டில் போனீங்களா நிறைய பேர் இந்த வண்டியை ஓட்டி எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அழகாக வந்து நம்ம சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறோம், ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போக போகிறோம், ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணணும், லுக்கும் நல்லா இருக்கும்னா உண்மையாகவே நல்ல வண்டி தான் இது. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 148 kg இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm இருக்கிறனால உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கரெக்டாக இருக்குது நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட் ப்ளூடூத்தோட வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1,43,000 45 இதுக்குள்ளே வந்து வேரி ஆகும். சம்டைம்ஸ் ஆஃபர் வந்து 5,000 கிட்ட டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஓவராலாக இப்போ வந்த வேரியண்ட்ல இருந்த பாசிட்டிவ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கம்ஃபர்ட் சிட்டிங்கு நல்லா வந்து ஸ்ட்ரைட் பொசிஷன் உட்காந்துக்கலாம், ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா கம்ஃபர்ட்டாகவும் ஓட்ட முடியும். பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது இப்போ வந்து புது வெர்ஷன். சரி வாங்க எல்லாரும் வெயிட் பண்ணியிருக்கிற நெகட்டிவ்குள்ளே போவோம். நம்ம ஃப்ரண்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து டிஜிட்டலாக நல்லா ஸ்பீடோமீட்டர்லாம் கொடுத்தாலும் இன்னமும் இது ஆலோஜனில் தான் வருது. 2025 இருக்கும். எல்லா வண்டியும் எப்படி வந்து எல்இடியில் கொடுக்கலாம், அதில் எப்படி டிசைன் பண்ணலான்னு யோசிக்கிறப்போ இவங்க இன்னமும் ஸ்டில் ஆலோஜனில் தான் லைட்டு எல்இடி எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. விசிபிலிட்டியுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்து பிரேக்கிங். என்னடா பிரேக் நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஆமாம், பிரேக் நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இல்லை. பேக் பிரேக் வந்து அந்த அளவு வந்து கான்ஃபிடென்ட்டை கொடுக்கல, அதனால தான் வந்து இதை மைனஸில் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ஒரு பைக்கை வந்து சடனாக வந்து நம்ம எடுத்து முன்னாடி போகணும், ஓவர்டேக் பண்ணணும்னா இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. ஐ மீன் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ, இதுக்கு காம்படிஷன் 150 cc மற்றது கம்பேர் பண்ணுறப்போ சடன் பிக்கப் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஃபேஸ் பண்ணால் ஓல்டு வெர்ஷனில். என்ன அப்படின்னா அதோடைய போக போக ஃபஸ்ட்டு சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் போக போக அதோடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிக்கப் வந்து லோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன ஐடியா கொடுத்தேன் அப்படின்னா அதோடைய இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஓட்டுறா எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம மோட்டரில் செமி சிந்தட்டிக் 20W50 அப்படின்ற ஆயிலை ட்ரை பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. செகண்டு அதோடைய பிக்கப்புமே நல்லா வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்போ. சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப கம்ஃபர்டபுள் கிடையாது, ஆனால் ஓகேவா இருக்குது, இட்ஸ் நாட். அடுத்து நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறது இன்ஜின் நாய்ஸ் வருது அப்படின்றாங்க. எதனால் சொல்கிறீங்கன்னு தெரியல. பஜாஜ்னாலே அது ஒரு அந்த பேட் நேம் வர்ற மாதிரி வந்துடுது. பட் ஆக்சுவலாக அந்த இன்ஜின் நாய்ஸ்ன்றது நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து. நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் வந்து எப்பவுமே கரெக்டாக அந்த கிலோமீட்டர்னா அதுக்கு முன்னாடியே எப்பவுமே சர்வீஸ் விட்டுருங்க. அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. என்றைக்குமே
ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கிலோமீட்டருக்கு முன்னாடியே சர்வீஸை விடுங்க, அதுதான் வந்து நல்லது. என்னடா சீட்டையே காட்டிட்டு இருக்க அப்படின்னா, சீட் நல்லா தான் இருக்குது, குஷனிங்குமே இப்போ வந்ததில் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, இதில் எதுவும் நெகட்டிவ் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி அந்த விஷயம் வந்து சால்வ் பண்ணாமல் சரியாயிடுச்சுன்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க சில இடத்துல. சர்வீஸை பற்றி பெருசாக சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ்ல பாசிட்டிவாக சொல்கிறேன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இதில் அதோடைய ஸ்பேரோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸுமே இதுக்கு வந்து கம்மியாக இருக்கும், அதுவும் ஞாபகம் வச்சு. மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அண்ட் கான்ஸு. இந்த வண்டி எடுக்கலாமா பிளைண்டாக சொல்லுங்க அப்படின்னா, நீங்கள் இதில் பல்சரில் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், 125 எடுக்க போறீங்கன்னா கண்ணை மூடிட்டு 150 எடுத்துக்கோங்க. அதை காட்டிலும் இது கண்டிப்பாக மச் பெட்டர். சொல்லப்போனால் அதை விட மைலேஜ் இதில் நல்லா தருது, பர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லா தருது. அதை காட்டிலும் நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம். பட் இதை எடுக்கிறேன் நீங்கள் சொல்லுப்பா, இதை எடுக்கலாமா, இதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்குள்ள ஓரளவு நான் வந்து இந்த பல்சர் கன்னி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா ஓகே. பட் என்னுடைய சஜஷன்னா, நான் இதுதான் அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படிலாம் இதுக்கு காம்படிஷனாக N160 இருக்குது, NS160 இருக்குது. எனக்கு வந்து அந்த சீட் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு கொஞ்சம் வந்து லுக்கு ஓகேவாக இருக்கணும், அதே நேரத்தில் இன்னும் வந்து பவரும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா N160, NS160 அது மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்டே இந்த வண்டி தான் வச்சுட்டு இருந்தான், இதை கொடுத்துட்டு NS200 வந்து அப்கிரேட் பண்ணிட்டான் அவன். ஸோ அதை காட்டிலும் இந்த வண்டி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவன் சேஞ்ச் பண்ணிட்டான். அதுக்காக தான் சொல்கிறேன், 1க்கு 2 வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுங்க. சரி எடுக்கலாமா வேணாவா சொல்லுப்பா அப்படின்னா, நீங்கள் பல்சர் தான் கண்ணி நான் எடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம், நல்ல வண்டி தான். சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது, அதை பார்த்துக்கங்க. வேறு ஏதாச்சும் ஒன்று வண்டி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.